வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுட சுட மொறுமொறுன்னு காரசாரமான சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த 65 செய்கிறதுக்கு நம்ம வீட்டு மசாலா மட்டுமே யூஸ் பண்ணி செய்ய போகிறோங்க. கடை மசாலாலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் வந்துட்டு எடுத்துருக்குறேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணுங்க. 65க்கு இந்த இஞ்சி பூண்டு விழுது ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சிக்கன் எப்போவுமே வாஷ் பண்ணும் பொழுது நல்லா மஞ்சள் தூள் போட்டு 2-3 முறை கழுவிட்டாலே இந்த சிக்கனில் இருக்கிற கவுச்சி கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. பாருங்கள், கையை வச்சு நல்லா இது போல் அந்த மசாலா வந்துட்டு எல்லா பக்கமுமே படுற போல் இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுறணுங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வெளியிலே விட்டுறலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த சிக்கன்லாம் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சுங்க. இதே போல் ஊறினா தான் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்த உடனேமே நம்ம கரண்டி போட்டு கலந்துடக்கூடாது. சிக்கன் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தாங்க இது போல் கரண்டி போட்டு கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமே நல்லா ஈவனாக வெந்து வரும். இந்த மசாலா வந்துட்டு நம்ம கடையில் வாங்கி சேர்க்குற மசாலாவை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு இதே அளவு மசாலா வந்துட்டு நீங்கள் சேர்த்து 65 ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக வரும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். இதே போல் நம்ம செய்யும் பொழுது அந்த மேலே இருக்கிற லேயர் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சிக்கன் வந்துட்டு உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுட சுட சிக்கன் 65 நம்ம வீட்டு மசாலா யூஸ் பண்ணியே செஞ்சாச்சு. இப்போ வந்து பொரிச்செடுத்த சிக்கன் கூட லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லாங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே செய்யலை. சிக்கன் மேலே வந்துட்டு லேயர் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.